இடுப்பு எலும்பு இருக்குது இல்லையா, இடுப்பு எலும்புல இருந்து வரக்கூடிய இந்த எலும்போட பள்ளம், இதுக்கு பேர் நமிகோசி. ஆமா, இந்த இந்த இடத்துக்கு பேரு நமிகோசி. இந்த நமிகோசின்னு பேர் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஜப்பான்ல ஒரு வர்ம மருத்துவர், நம்மள வர்ம மருத்துவம்னு சொல்லுவோம்ல, அங்க வந்து ஹம்மான்னு ஒரு வைத்திய முறை இருக்கு, ப்ரெஷர் கொடுக்குற மெத்தட் எங்க ஜப்பான்ல. அவரு வந்து இந்த இடத்த வந்து அவ்வளோ சிறப்பா பேசுவார். எந்த நமிகோசிய, இந்த நமிகோசியில ப்ரெஷர் கொடுத்தா கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள், ரெக்டம் சார்ந்த பிரச்சனைகள், இது எல்லாமே ஜெனிட்டோ யூரினரி டிசார்டர், இதை சரி பண்ணது அப்படின்னு நிறைய விஷயங்களை அடுக்குவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இதனோட இடநாடி பிங்கள நாடி இதுக்குள்ள கிராஸ் பண்ணி, இடநாடி பிங்கள நாடி கிராஸ் பண்ணி அப்படியே நேரா போறது மட்டும் இல்லாம இதுல ஒரு பிரிவு உள்ள போயிட்டு பெல்விக் கேவிட்டியில ஸ்ப்ரெட் ஆகி நிக்குது. இதுதான் காரணம். புரியுங்களா? பெல்விக் கேவிட்டி என்ன பண்ணா பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டும் சரியாகுதுன்னு சொல்றாரு அவர். பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டும் சேர்ந்து சரியாகுது. ஆனா பெல்விக் கேவிட்டியில போவதனால உங்களுக்கு வந்து ரெக்டம் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இது வருது. கேல்ஸ்கார்ட் நாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய ஆற்றல் ஓட்டங்கள் ரெண்டா பிரிஞ்சு இங்க இருந்து வரக்கூடியது ரெக்டத்தோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு இருக்கும். அப்ப ரெக்டத்தோட கனெக்ட் ஆகும்போது இது என்ன பண்ணுன்னா ரெக்டம் சார்ந்த பிரச்சனைகள், அந்த மலக்குடல் சார்ந்த பிரச்சனைகளை இது சரி பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஆகவே இதுல இருந்து ஸ்ப்ரெட் ஆகி உள்ள போகுது. நமிகோசி அவர் என்ன சொல்றாரு, இதுல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், இதுல ஆற்றல் ஓட்டங்கள் பெல்விக் கேவிட்டியும் ரெக்டத்தோடவும் தொடர்புடையது, அதனால வரக்கூடியதுன்னு சொல்றாரு. இதுக்குள்ள ஒரு எனர்ஜி பாத்வே அது வரைக்கும் போகுது. அதனாலதான் இந்த இடம் வந்து அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தா கருதப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். இதை நீங்க உறுதிப்படுத்தணும், இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, சிம்பிள். இதுல நீங்க ப்ரெஷர் கொடுத்து ஃபர்ம் ப்ரெஷர், நிலையான அழுத்தம் கொடுத்து இப்படி அழுத்தினீங்க உடனே இங்க இருந்து எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகும். ஆமா, பிரியும், அது கட்டாயம் போகும். பாஸ் ஆகுதா? பாஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பாஸ் ஆகுற மாதிரி ஃபீலிங்கா? பாஸ் ஆகுதா? பாஸ் ஆகுது. பாஸ் ஆகுது. ரைட். நம்ம ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கூடுதலா கொடுத்தா கட்டாயம் பாஸ் ஆகும். அப்ப கீழே வரையிலும் பாஸ் ஆகும். அப்ப என்ன சொன்னது நமிகேசி, அவர் சொன்னது சரி சரி, ஆமா கரெக்டானது. அப்ப இதுல ஆற்றல் ஓட்டங்கள் தடை ஏற்பட்டுனா உங்களுக்கு பெல்விக் கேவிட்டில முழுவதும் உள்ள பிரச்சனையை அது சார்ந்த பிரச்சனைகள் உண்டு பண்ணும். ஏன் அப்படின்னா இடநாடிப்பிங்கள் நாடி இதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இடநாடிப்பிங்கள் நாடி 3 பிரிவுகளில் 2 பிரிவு இந்த பக்கம் வந்து இங்கிருந்து கிராஸ் பண்ணி இப்ப இடது பக்கம், ஆமா அப்படியே அந்த சைடு போயிடுது. ஆனா 3வது பிரிவு மட்டும் என்ன பண்ணனா அப்படியே கிராஸ் பண்ணாம நேரடியா வந்து இந்த பக்கமே போகுது. அப்ப இடநாடி பிங்கள் நாடு 3வது பிரிவு அது எந்த இடத்துல உற்பத்தி ஆகுதோ, எந்த சைடு போகுதோ அந்த சைடே பாஸ் ஆகுது. புரியுங்களா? இதுல எதுவும் மாற்றம் இல்ல. சரி, இதுல இருந்து வந்த உடனே இது வந்து என்ன நமிகோசி. இப்ப இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை நம்ம வந்து எல்லாத்துக்கும் பயன்படலாம். இதே இடத்துல இதே லொகேஷன்ல ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது. என்னது? 29 அக்குபஞ்சர் 29. புரியுங்களா? இப்ப இதுல நீடில் போடணும்னா 3 சூனுக்கு மேலதான் நீடில் போடணும். நீளம், ஆமா 3 சூன், நீளமான 3 சூனுக்கு மேல, 3 சூனுக்கு மேல அது மாதிரினா நீடில் போடணும். இது மாதிரி ஆகும். இதுல நம்ம ப்ரெஷர் கொடுக்கும் போது இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கணும். சரி, இது நமிகோசி முடிஞ்சிருது.